எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். வங்கிகளில் உரிமை கோரப்படாத 1.84 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் உரியவரிடம் திருப்பித் தரும் பணிகள் தொடங்கி உள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியலால் தீண்டாமையும் பிரித்தாழ்வதும் நிகழ்கிறது. ஆளுநர் RN ரவி குற்றச்சாட்டு. சுயமரியாதைக்காரன் என்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். பேராசிரியர் அன்பழகனுக்கு பிறகு தன்னை வீரமணி வழிநடத்துவதாக பேச்சு. கரூர் சம்பவத்தை தொடர்ந்து குமாரபாளையம் திருச்செங்கோடு பரப்புரையை மாற்றினார் EPS. உரிய அனுமதி பெற்று அக்டோபர் 8ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என அறிவிப்பு. நடிகர் ஜெயராமின் வீட்டில் சபரிமலை தங்கத் தகடுகளை வைத்து பூஜை நடத்தப்பட்டதாக வெளியான தகவலால் சர்ச்சை. காணிக்கை வசூலுக்காக பணக்காரர்களின் வீடுகளுக்கு பூஜை நடத்தியது அம்பலம். இனி விரிவான செய்திகள். வங்கிகளில் உரிமை கோரப்படாத 1.84 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாகவும் அதை உரியவர்களுக்கு திருப்பித் தரும் பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். உரிய ஆவணங்களுடன் வந்தால் உடனே பணம் உரிமையாளர்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ள மத்திய நிதியமைச்சர் RBI போர்ட்டல் மூலம் பணத்தை திரும்பப் பெற கோரி விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். தான் ஒரு சுயமரியாதைக்காரன் என்பதில் மகிழ்ச்சி அடைவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா செங்கல்பட்டில் நடைபெறுகிறது. இதில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த மாநாட்டில் பங்கேற்பது மகிழ்ச்சி தருவதாகவும் கலைஞர் பேராசிரியர் அன்பழகனுக்கு பிறகு திராவிடர் கழக தலைவர் வீரமணி தன்னை வழிநடத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். திராவிட கழகத்திற்கு எதிராக திமுக தொடங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்தார். கரூர் துயர சம்பவத்தை தொடர்ந்து உயர்நீதிமன்றம் வழங்கிய நெறிமுறைகளை பின்பற்றி EPS தனது பரப்புரை பயணத்தை மாற்றியிருக்கிறார். கரூர் சம்பவத்தை அடுத்து நெடுஞ்சாலை பகுதிகளில் பரப்புரை செய்ய உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. எனவே குமாரபாளையம் திருச்செங்கோட்டில் திட்டமிட்டிருந்த பரப்புரையை EPS அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு மாற்றியிருக்கிறார். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாரை சந்திக்கவில்லை என்ற புகாரை விஜய் மீது பல்வேறு தரப்பினரும் தெரிவித்து வருகின்றனர். எனவே அவர் எப்படியும் கரூர் சென்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்காக போலீசாரிடம் இருந்து உடனடியாக அனுமதியை கோர நடவடிக்கைகளை எடுக்குமாறு கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் அறிவுறுத்தியிருப்பதாக தெரிகிறது. கரூர் சம்பவத்தில் விஜய் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதையடுத்து விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஏற்றாற்போல சென்னை நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. தமிழகத்தில் தற்போதைய அரசியலால் தீண்டாமையும் பிரித்தாழ்வதும் நிகழ்வதாக ஆளுநர் RN ரவி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மாநிலத்தில் சமூக நீதிக்கு எதிரான சம்பவங்களை தினமும் செய்தித்தாள்களில் படிப்பது வேதனையாக இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். கேரள அரசியலில் நாராயணகுருவின் கொள்கைகளை முன்னெடுக்கவில்லை என்று தெரிவித்த அவர் தமிழக அரசியலில் வள்ளலாரின் போதனைகளை பரப்ப முன்னுரிமை அளிக்கவில்லை என்றும் கூறினார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்க இருப்பதாக வெளியான தகவலுக்கு KS அழகிரி விளக்கமளித்திருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி வைக்க உள்ளதாகவும் கரூர் சம்பவத்தின் போது ராகுல் விஜயை தொடர்பு கொண்டு பேசியதாகவும் தகவல் வெளியானது. இதற்கு விளக்கமளித்துள்ள KS அழகிரி சாதாரணமாக பேசியதையெல்லாம் வைத்து கூட்டணி என்று எப்படி கூற முடியும் என்று கேட்டிருக்கிறார். மக்களின் வெகுஜன அரசாங்கமாக திமுக மாறிவிட்டது என்று நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் பாஜக மறைமுக கூட்டணி என்று வெளியான தகவலை மறுத்த அவர் இது திமுகவின் சதி என்று விமர்சித்திருக்கிறார். யாரையும் காப்பாற்ற பாஜக ஒன்றும் நீதிமன்றம் அல்ல என்று குறிப்பிட்ட அவர் விஜய்க்கு பின்னால் பாஜக செயல்படுகிறது என்ற குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்.
கரூர் சம்பவத்தின் போது இரவோடு இரவாக முதலமைச்சர் அங்கு சென்றது எப்படி என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பிற்பகல் 1 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.